Hello guys, welcome to Prabhaksha channel. நான் தான் டி பிரபு. நாங்கள் இப்போ எங்கள் லேண்டுக்கு வந்திருக்கோம். அங்கே சும்மா ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டிட்டோம், துணியை போட்டு அதில் ஆடுறோம். அம்மா எது சவுண்டு விட்ரு. அது கட்டி அங்கெல்லாம் வேக்யூவில் காட்டுறேன். எங்கெல்லாம் சும்மா செடியெலாம் நட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு கிளியராக தெரிதான்னு தெரில, இருங்க ஜூம் போய் காட்டுறேன். பார்த்தீங்களா செடியெலாம் தெரிதா காய்ஸ்? அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் லைட்டாக இருக்கும். அங்கெல்லாம் செடி மரம் கொடி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி விதை வாங்கிட்டு வந்துருக்கோம். எனக்கு பிடிச்ச விதை வாங்கிட்டு வந்தோம் காய்ஸ். அது டிராக்டர் ஓட்டலான்னு சொல்லியிருந்தோம். முதல்ல மாடு ஓட்டலான்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமா டிராக்டர் ஓட்டினா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு சொல்லி டிராக்டர் ஓட்டலாம். அதுக்கட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ரெஸ்ட் எடுக்க இந்த சின்னதாக வீடு கட்டணும். இது மொட்டை மாடி போகிற வழி. சரிட்டுங்க, உங்களுக்கு மொட்டை மாடி போய் காட்டுறேன். செப்பல் போட்டுக்கணும் கைஸ். இதோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வேலை செய்கிறாங்க. ஒரு நாய் வந்துருக்கு. அங்கே கேட்டு இங்கே ஒரு கேட் இருக்கும், அங்கே ஒரு கேட் இருக்கும் கைஸ். அது புட்டுக்குச்சு. நாங்கள் எங்கேருந்து வந்தோம்னா இந்த கேட்லேருந்து வந்தோம். ஒரு 4-5 நாய் இப்படி வந்துருச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா நிழலில் உட்காந்துருக்கு. இங்கேயும் உட்காந்துருக்கு. அப்படியே பார்த்தா இதுவும் புட்டுக்கு இருக்கு. புட்டுக்கெல்லாம் லைட்டாக இதோ இங்கே போய் காமிச்சிட போதும். இதோ பார்த்தீங்களா கைஸ், இங்கே தான் இருக்குது. இங்கே புட்டுக்குச்சு. சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம். மேலே போய் வெயில் அடிக்குது கைஸ், செமையாக வெயில் அடிக்குது. மேலே போன இதோ மேலே வந்துட்டாச்சு. இதுதான் எங்கள் டேங்க்கு. இங்கேருந்து பார்த்தா ஃபுல் வியூவும் உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே பாருங்கள், நல்லா இருக்குது. அங்கே அம்மா அப்பா போயிருக்காங்க. இதோ பாருங்கள், நாய் இங்கே உட்காந்துருக்குது. காட்டுறேன் இந்த இருங்க. அப்பா அம்மா இந்த பாருங்க, அங்கே நாய்ங்களாம் உட்காந்துருக்கு நிழலில். எப்படியோ நிழலில் போய் இறங்க பாருங்க உட்காந்துச்சு. சரி வாங்க நம்ம கீழே போகலாம். ஐயா இதோ உங்களுக்கு பேக் வியூவில் காட்டுறேன். வெயில் போடுறதுனால கேமரா குவாலிட்டி வேறு வர மாட்டேன்ட்டு. இதோ அங்கே காரை நிட்டுக்கோம். அம்மா கார் நிட்டிருக்கோம் தெரிதா? இருங்க கைஸ், ஒரு சின்ன சேஞ்சு. அதுக்கடுத்து கைஸ் இப்போ நம்ம திரும்பி மேலே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார் அங்கே நிற்க வச்சுருக்கோம். கார் அங்கே நிற்க வச்சுட்டு இதோ அந்த என்ட்ரன்ஸை வெளியே வந்துருக்கோம். இதோ அங்கே உங்களுக்கு கண்ணுக்கு அந்த செடி அந்த பைப் மாதிரி இருங்க, நான் உங்களுக்கு ஜூம் போய் காட்டுறேன். அதுதான் கைஸ். அதில் தண்ணி நாங்கள் பிடிப்போம். அதில் நாங்கள் தண்ணி பிடிப்போம். எனக்கு என்னன்னு தெரியல, டிராக்டர் லேட்டாகுங்க. இப்போ டைம் 2:53. டிராக்டர் 3 o'clock தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், வரட்டுக்கு 3:50 ஆகிரும். பார்க்கலாம். ஆமாம்மா சரி, நம்ம அதுக்குள்ளே போகலாம். சரி, நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வேறு எங்கேயாச்சும் ட்ரிப்பு அது மாதிரி போகும்போது வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள். நாங்கள் Part 5 Part 2 அது மாதிரி போடுறோம். சரி guys, இப்போ நான் ஊஞ்சல் ஆடுறேன். கூடுவே ஐயோ நூலா ஹுயா ஹுயா. அப்போ
என் தங்கச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அவளை கட்டினாடு. ஆனால் நானும் சும்மா உக்காண்டேன், அதுக்கு திட்டுறா. டோ அக்ஷயாவை காட்டுறேன் பாருங்க. அக்ஷயா இதோ இதுதான். இது மேலே இருக்குது. இதோ இவங்க தான் இவங்க பாட்டி. அதுக்கடுத்து சும்மா இங்கே உட்காந்து பாட்டு இருந்த. சரி இது வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். ஃபோன் எங்கன்னு தெரில, லோலோன்னு சுற்றிட்டு இருந்தேன். பார்த்தேன், கடைசியாக பார்த்தேன் அம்மா பேக்கில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பைப் செட்டில் குளிக்கலான்னு இருந்தோம் கைஸ். குளிச்சிடலாம், ஆனால் போவோம் குளிக்கணும். அதுதான் அப்புறமா அப்பா கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். இப்போ வேலை செய்கிறாங்க. பின்னாடிக்கு மாட்டிங்கன்னா பைப்பு, செடிக்கு சொட்டு நீர் உங்களுக்கு யாராச்சும் இருமா லேண்ட் வச்சுருக்காங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. சொட்டு நீர் இந்த பைப்பில் விட்டு சின்னதாக சொட்டு நீர் மாதிரி போட்டிருப்பாங்க. இதோ இன்ஜெக்ஷன் எப்படி போடுவாங்களோ அந்த இடம், அதில் சொட்டாக நீர் வரும். ஆனால் செடி இருக்க இடத்துலனா கரெக்டாக இந்த இன்ஜெக்ஷனோட இதுவும் மாதிரி இருக்கிறது இருக்கும். கரெக்டாக செடியாண்ட அது மாதிரி நம்ம போடணும். அப்படியே போட்டால் அது சொட்டா ஒரு சொட்டாக வந்துருக்கும். 3 மணியா தெரில 2:56 கைஸ். 3 மணி போட்டு டிராக்டர் ஓட்டிடலாம். இன்னும் வரவே இல்லை, கடுப்பாகுது. வச்சு வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிருக்கலாம், கடுப்பாகுது. இதோ 10 மணிக்கே வந்துட்டோம். 10 மணிக்கு கிளம்பி 10:30 வந்துட்டோம் கைஸ். இங்கே வந்து சேர்ந்துட்டோம். 10:30 இல்லை 11 o'clock வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் நேரம் வெயிட் பண்ண போர் அடிக்குது. பைப் செட்டில் குளிக்கணும்னு பார்த்தா லாக்கா நான் பண்ணிடுறேன். லாக் பண்ணிட்டேனே. என்னன்னா கைஸ், இந்த தண்ணி ஊற்றிட்டு தண்ணிங்களான்னு சொல்லி அப்படி கூப்பிட்டாங்க. யாரோ தப்பாக நினச்சிக்காங்க. அதுக்கடுத்து கார் லாக் பண்ணணும் மறந்துட்டேன். என்ன எல்லாம் வந்துட்டேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ லாக் பண்ணிட்டேன். சரி வாங்க போகலாம். வழுக்கிடுச்சு கைஸ். அப்படியே இங்கே 2 பெட்டு போட்டிருக்கோம். இங்கே 2 பெட்டுக்கு. அதுக்கடுத்து ஸ்டவ் இதுவுல காட்டுறேன். இதோ இதுதான் ஸ்டவ்வு. இதெல்லாம் இங்கே பாருங்கள். அதுக்கட்டி இங்கே சும்மா எங்கள் அப்பா அந்த அருவா வந்து ரீசெண்டாக வாங்கினாங்க. இங்கே வர வைக்க வீட்டில் ஒரு அருவா இருக்குது. இது எங்கள் பாட்டி எடுத்துன்னு வந்தாங்க வீட்டிலேருந்து. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி வச்சுருப்போம். சமைக்கிற கட்டிலாம் எங்கே வைப்போம்னு சொல்லிங்கன்னா இங்கே வந்து ஒரு பெண்ணு வச்சுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய லைட்டர் கைஸ். பழைய லைட்டர் நாங்கள் புதுசாக ஒரு லைட்டர் வாங்கியிருந்தோம். அதோ ஒரு தோல் சீவிரதோடு வந்துச்சு. இதோ இது ஆக்சுவலி உள்ள மூட்டா. இதோ இது வந்து புது லைட்டர், பழைய லைட்டர் எடுக்கிறேன் பாருங்கள். இதோ இது பழைய லைட்டர். புது லைட்டருக்கும் பழைய லைட்டருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதில் இந்த வட்டி வேறு கீழே வந்துச்சு. பழைய லைட்டருக்கு புது லைட்டருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தட்டு நீங்களே கூட கண்டுபிடிச்சிருவீங்க. பழைய லைட்டர், புது லைட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா பழைய லைட்டர் நீங்கள் வச்சுக்கலாம். இதோட அந்த காய் கீழே வந்துச்சு. ஒரு காய்கறி சீவிரடோ வந்துச்சு. இருங்கடி எங்கன்னு பாரு. கண்டுபிடிச்சேன். இதோ எல்லாமே ஆரஞ்சு இது 2 தந்துருந்தாங்க. ஹலோ கைஸ், என்ன திரும்பி ஹலோ சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா
இப்போட எங்கள் அம்மாவோட ஒரு டிராக்டர் வந்துருச்சு கைஸ். என்னடா ஐடியா எப்போ போடாமல் டிராக்டர் வந்துருக்கு அப்புறமா சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்களா? ரெஸ்ட் மூடில் என்ன நீ எடுக்கிற ரெஸ்ட் மூடில் இல்லை வீடியோ சொன்னான். வீடியோ ஒரு 4 நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த சொட்டு நீர்னு சொல்லியிருந்தீங்களே, அது இப்படி தூக்கி தூக்கி போகணும். அடிக்கேன் அது தூக்கி தூக்கி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வரணும். செடிகளெல்லாம் மாட்டிக்கிட்டா அடிக்க என்ன கூப்பிட்டாங்க. அது போட்டுட்டு வர நொண்டு போயிட்டேன். இதுக்கே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருப்பாங்க கைஸ். பாபா பாபா பா முடியல. ஓ எங்கெல்லாம் வேர்க்குருவே வந்துருச்சு கைஸ். என்ன பண்ணுற ஒரே நாள் என்னடா ஒரே நாள் வேர்க்கு வரன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சும்மா சொன்னேன். இது 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு கைஸ். என்னால் முடியல. டிஷர்ட் ஃபுல்லாக வேர்வையாயிடுச்சு. பைப் செட் சீக்கிரமாக வந்துரு. ஐயோ பைப் செட் வந்துச்சுன்னா சந்திக்கலாம். அது வரைக்கும் என்ன பண்ணாது, அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் பண்ண போகிறேன். சரி சும்மா ரைட் ஹேண்டில் தொடு. வெடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ பாயா ஓன் இந்த எடுக்கட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிராக்டர் வந்துருச்சு. போய் காட்டுறேன். 2 டிராக்டர் ப்ளூ ரெட்டு காட்டுறேன். இருங்க டிராக்டர் வந்துருச்சு. டிராக்டர் வந்து விட்டடே. டோ 2 டிராக்டர் வந்துருக்குன்னு சொன்னல, அங்கே பாருங்க. அந்த ரெட் டிராக்டர் வந்து வேலையை ஆரம்பிச்சிச்சு. அவர் ஓட்டிகிட்டு இருக்கிறவர் வந்து செம்ம ஸ்பீடாக வேலையை ஆரம்பிக்கிறாரு. இந்த இவங்களும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு டிராக்டர் அந்த டிராக்டர் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த டிராக்டர் கொஞ்சம் நேரம் ஆகுதுக்கு. இந்த டிராக்டர் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு. அது ஒரு மிஷின், அது பின்னாடி இருக்கிற மிஷின் வேறு, இது பின்னாடி இருக்கிற மிஷின் வேறு. அது வந்து இந்த பார்த்தீங்களா, அதுக்கடுத்து அந்த ரெட் டிராக்டர் வந்து ரெட் டிராக்டர் வந்து அங்கே போயிட்டு இருக்கு. எங்கள் அம்மா ரெட் டிராக்டர் வந்து அங்கே போயிட்டு இருக்கு. இந்த ப்ளூ டிராக்டர் செட் ஆகிட்டு இருக்கு. அந்த ரெட் டிராக்டர் அதோ இந்த ஃபென்சிங்லேருந்து காமிக்கிறேன் காய்ஸ். இதோ கேமரா வச்சுருப்பேன். இதோ இப்போ கிளியராக தெரியுதா காய்ஸ்? இதுதான் ரெட் டிராக்டர். உங்கள் கண்ணுக்கு தெரியும் அவ்வளோ சான்ஸ் இல்லை. கிட்ட வந்தோடனே நான் உடனே ஓடி போய் காட்டுறேன். இதோ ப்ளூ டிராக்டர் வேலையை ஆரம்பிச்சிச்சு. நான் உடனே உங்களை காட்டுறேன். எங்கே போச்சு சார் செப்பல்? வேர் இஸ் மை செப்பல்? 1 மினிட் கேஸ், செப்பல் போட்டுக்கிட்டு போயிடலாம். என்னால் முடியவில்லை. சரி போயிடலாமா அந்த சைடு? 1 2 3 4 போயிட்டோம். லேண்டு ஏமே கீழே கொஞ்சம் சேராக இருக்குது கைஸ். காட்ட வந்துட்டேன். அவன் அங்கேயே தான் இருக்கா, நிற்கிறான். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருக்கேன்.
நான் டிராக்டர் பின்னால் தான் போடுறேன். அப்பா அம்மா எங்கே நின்றுறாங்களோ அங்கே தான் எனக்கு போடுறேன். மெமரி இருக்குது இப்போது. அதுலேருந்து அப்லோட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ டிராக்டர் அங்கே ஓடிட்டு இருக்கு. அதுதான் வேர்க்கடலை விதை போடுது. அதுதான் வேர்க்கடலை விதை போடுது. அந்த ரெட் டிராக்டர்மா அது வந்து எப்படி ரொட்டேட்டர் மண்ணை லூஸ் பண்ணி விடுதான். அப்போ அந்த ப்ளூ கலர் மண்ணை லூஸ் பண்ணி கலர் வந்து விதை போடுது. வேர்க்கடலை போட்டு பிறகு வேர்க்கடலை விதை போடுறாங்க. ஓ கைஸ், அந்த ரெட் டிராக்டர் வந்து லூஸ் பண்ணுறோமா? ரொட்டேட்டர் சாரி, அது வேறு மறந்து போயிடுறேன். இந்த ப்ளூ டிராக்டர் வந்து விதைய போடுது. அதுக்கப்புறம் அந்த ரெட் டிராக்டர் வந்து மூடலை. ரெட் டிராக்டர் வந்து மண்ணை லூஸ் பண்ணி விட்டு மட்டும் போகுது. ப்ளூ டிராக்டர் வந்து விதையும் போட்டு க்ளோஸும் பண்ணிக்கும். ஓகே கைஸ், சூப்பர். இது வந்து விதை போடுற டிராக்டர், அது வந்து ரொட்டேட்டர். ஓகேடி. இந்த ப்ளூ டிராக்டர் உங்கள் கண்ணுக்கு இப்போ நல்லாவே தெரியும். ரெட் டிராக்டர் வந்து கொஞ்சம் அப்படி இருக்குது. இந்த நாயங்களா அப்படியே படுத்து இருக்கு கைஸ். இப்போ வெயிலும் எல்லாரும் படுத்துன்னு இருக்கு. ப்ளூ டிராக்டர் ஓட ஆரம்பிக்குது. ஏன்னா நீங்களும் எங்கேயாச்சும் ஓட்டணுன்னா இவங்க நம்பர் தரேன், வேணா போய் ஓட்டிக்கோங்க. லாஸ்ட்டாக தரேன் இவங்க நம்பரை. ஒரு நம்பர் தருவோம், அதை ஓட்டி அதை யூஸ் பண்ணி நீங்கள் இவங்களை வேணால் கூப்பிட்டுக்கலாம். இதோ பார்த்தீங்களா ப்ளூ டிராக்டர். நல்லா பார்த்து இந்த ரெட் டிராக்டர் என்டர்ஸ்டா. இந்த ப்ளூ டிராக்டர் வந்து திரும்பி இப்போ ரெட் டிராக்டர் வருது. உங்களுக்கு லைவாக காமிக்கணுன்னு தான் நான் இது வெளியவே வந்தேன். இதோ மண்ணை லூஸ் பண்ணிட்டு இருக்கு. இதோ எப்படியா அது வர்றதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே என் கை செம்ம பெயின் ஆயிடுச்சு. பார்த்து போட்டே ஓடுறாங்க. ஆழ்வடு இன்னத்துக்கு பைப் செட். சரி, டிராக்டர் ஓட்டி விட்டதுக்கப்புறமா டாடி கிட்ட கேட்கலாம் பைப் செட் பண்ணி தராங்களான்னு. சரி, இப்போ டிராக்டர் ஓட்டினதுக்கப்புறமா தரீங்க டாடி, டிராக்டர் ஓட்டினதுக்கப்புறமா பைப் செட் பண்ணி தரியா? ஓகே சொல்லிட்டாருங்க காய்ஸ். பைப் செட்டில் நாங்கள் குளிக்கிறதே வீடு. எம்மா ஏடா அங்கே மேலே இருக்கா? ஓ, இந்த குழாவை எடுத்து அங்கே. ஓ சூப்பர், தேங்க்ஸ் கைஸ். இப்போ பைப் செட்டில் குளிக்க தந்துட்டாங்க. இப்போ நாங்கள் பைப் செட்டில் குளிக்க போகிறோமே. அதான் சொல்லிவிட்டோம்மா. இருங்க கைஸ், பைப் எடுக்கலாம். இதோ இந்த பைப் இந்த 20 feet. இதோ இங்கே ஒரு குழா இருக்குது கைஸ். இது நான் கெஸ் பண்ணல. இந்த குழாவில் பைப் இருக்குது. இந்த பைப்பு தரணும், நீயே குளிச்சுக்கடான்னு சொல்லிட்டாரு. இதோ இந்த இருக்குது பைப்பு. தூங்கிடல, ஒரு எட்ஜு கண்டுபிடிச்சிட்டா உள்தான் ஜாலி. நான் ஃபோன் அங்கே இதுதான் காய்ஸ் அடிச்சு எடுத்துட்டேன். ஓ மிஸ்டர் கேமராமேனை கூப்பிட்டா போயிட்டாங்க. சரி காய்ஸ், குளிச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், எப்போ என்ன பண்ணுங்கன்னா பைப் செட்டில் பயங்கரமாக குளிச்சிட்டோம். இதோ அங்கே பாருங்க அக்ஷயாவை.
அக்ஷயா வந்து குளிச்சு அக்ஷு ஜெட்டி நல்லா போடு. ஆமா இதோ பாருங்க மேடம், இந்த பாட்டிங்களா காய்ஸ் மேடம் பாட்டிங்களா? இந்த பைப் செட்டில் தான் நானும் குளித்தேன். ஏன் இந்த வெயில் இது மாதிரி குளிச்சாதான் நல்லா இருக்குது காய்ஸ். நீங்களும் இந்த வெயிலுக்கு இது மாதிரி குளிச்சு பாருங்கள். வண்டு வண்டுன்னு அருமையாக இருக்குது. எவ்வளோ நாள் தான் அந்த பக்கெட்டில் தண்ணி முடிச்சு குளிக்கிறது. இது மாதிரி ஒரு நாள் பைப் செட்டில் குளிங்க காய்ஸ். யாவா இது எனக்கு செகண்ட் டைம் இந்த பைப் செட். இன்னொரு வாட்டி வந்து வீட்லேயே குளிச்சிருக்கேன். அதுக்கட்டு ஒரு ரீசன் எவ்வளோ எதுக்கு வீடியோ போடுறது இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நாளாக கேட்டீங்களா? ஒரு 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 மாதமாக ஏன் வீடியோ போடலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு சுகமான கதை. எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு. நானும் ஸ்கூல் போனோம், அதனால் போடும்போது இல்லை வேறு ஹிந்தி டியூஷன் வேறு போடணும். ஷபா தாச்சல். இப்போ பாட்டு என்ன தெரிஞ்சிருவோம். எனக்கு முடியல லைட்டாக வளர்ந்து ஆயிருக்கு. இன்னும் நல்லா வளரும் கைஸ். மொட்டாச்சிட்டாங்க கைஸ். இனிமேல் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கன்ஃபார்ம்லி வரும் இன் சாட்டர்டே சண்டே. என்ன மண்டே அது வரையிறதுல சரி. ஸ்கூல் வேறு திறந்துட்டாங்க. உங்களுக்கு ஸ்கூல் பிடிக்குமா இல்லை லீவ் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வேலை செய்கிற வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் வந்துருக்கானான்னு பார்த்து அடுத்த சாட்டர்டே கன்ஃபார்மாக பண்ணுவேங்க கன்ஃபார்ம்லி. யாராச்சும் என்ன பண்ணுங்க, இந்த டிராக்டரோட நம்பர் வந்து நான் வந்து சொல்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட கேட்டு சொல்கிறேன். அப்பா இப்படி அங்கே பாடி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. நீங்களே இது மாதிரி உங்கள் வீட்டில் குழாவில் டேப்பை ஃபிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஒரு சின்ன பைப்பு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி குளிச்சு பாருங்கள், அருமையாக இருக்குது. மட்டும் நான் 4 லிட்டர் தண்ணியே வேஸ்ட் பண்ணிட்டேன். என் தங்கச்சி எக்ஸ்ட்ராவில் 2 லிட்டர் 6 லிட்டர். இருபது நல்லா தாங்க வச்சுருக்கேன். நல்லா இருக்குமே, அது பிடிக்கும் இதெல்லாம். இதோ இப்போ செம்மையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நான் பட்டுக்கிட்டேன் கைஸ். சரிக்கா சரிக்கட்டு வேறு என்ன எங்களுக்கு கேட்டால் நாங்கள் என்னப்பா சொல்லுவோம். நீங்கள் கேட்டு உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது. சரி ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா? இந்த வீடியோக்கு அரை மணி நேரம் வரப்போடும். சரி, இப்போவே 24 மினிட்ஸ் இந்த வீடியோ வந்துருச்சு. நான் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண பார்க்கல. பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நம்ம சேனலில் 8 சப்ஸ்கிரைபர் தெரில பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் மக்களே. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் போய் சந்திக்கலாம். அந்த டிராக்டர் நம்பர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ப்ரோபக்ஷாவை மறக்காமல் ப்ரோபக்ஷாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சரி, அக்ஷயா வந்துட்டான். அக்ஷயாவையும் பாய் சொல்லிடலாம். அக்ஷய் நல்லா பாய் சொல்லு. என்ன வாட்டி சொல்லு. அக்ஷயா சொன்ன மாதிரி
நான் பாய்.